சந்தோஷம்யா. கேளு அவங்கிட்ட கேளு, எனக்கு புரியுற மாதிரி இந்தியில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவாங்க. அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டுத்தானா கோன் பனானா ஓனா? அடடா இந்தி பிரமாவா பேசுறியா? சொல்லியா? हम कुछ नहीं करते साहब. யோ நீ பேசுற. அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திருடிட்டான் சார். யார் யாது? ஐயோ நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொருத்தர கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா? तुम बड़ा बड़ा होता है. நீயே சொல்றான் சார். அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்றான். டேய் மாப்ள, ஏரியாவே சைலண்டா இருக்குல்ல. அதானே கிருஷ்ணன் இவ்வளவு சீக்கிரம் கடை அடிச்சிட்டு போயிட்டாரு. தெரியலையேப்பா. டேய் மாப்ள, உள்ள என்ன சத்தம்? அது ஏதாச்சும் நட்டு போட்டு கண்டு கீழே விழுந்திருக்கான். ஏன் மச்சான்? அடிச்சி வாய் மூடு, அவசகான் மாதிரி பேசிக்கிட்டு. டேய் வா பாக்கலாம். போ. மாப்ள லைட் போடு. ஏன்டா நீ வேற? என்ன? யாரோ ஒரு பொம்பளை படுத்துக்க மாதிரி இருக்கப்பா. ஆமா, இவ எப்படி நம்ம பஸ்குள்ள வந்தா? ஆளை பார்த்தா குறத்தி ஷெயில இருக்கா. எப்பா மூட்டை முடிச்சோட ஒரு செட்டப் போட தான் வந்திருக்கா. கரெக்ட். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோமே அந்த கேங், அந்த குரூப்ல சேர்ந்தவளா இருப்பா. இவ ஏன்டா என் பெட்டு மேல படுத்தா? நாரி இருக்குமே இப்போ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? தூக்குறா அவளை. நான்சென்ஸ். யார பார்த்து தூக்க சொல்ற? சரி மனுஷன் தூக்குவானா என்ன பாடியா? ஐயோ சரிடா, நீ காலை பிடிச்சு தூக்கு, நான் கையை பிடிச்சு தூக்குறேன். நீ காலை பிடிச்சு நான் கையை தூக்குனா ஆகாதா? பெரிய கௌரவம். வேணா தூக்குடா. தூக்கு தூக்கு. அம்மா மெல்ல மெல்ல வா. முதல்ல என் பஸ் விட்டு வெளில போ. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. எந்த மொழியில பேசி இவளை வெளியில அனுப்புறது? டோன்ட் வரி, இவளை வெளியே அனுப்புற பொறுப்பை என்கிட்ட விடு. ஓகே. ஜாரே ஜகாம்ஷே அச்சா. ஏன் மச்சானுக்கு நீ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்தது பிடிக்கல. இந்து சித்தாரா ஹமாரா ஹமாரா. இந்த பஸ் எங்களுடையது எங்களுடைய. அடச்சி வாய் மூடு. ரைட். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? புரியல. ககோன்ன பியாரகே. மீட்டா மீட்டா உர்சால பர்சால ஒரிஷா பரதேசி வாலாவா. இது என்னடா பேரு? ஏன் மச்சான் பேரு கொஞ்சம் லென்த்தா இல்ல? இதுதான் பேர் நமக்கு எப்படா தெரியும்? அதான். டேய் கற்பாம்பூச்சிக்கு பேர் தான்டா குர்சி. ஓய் எனக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது? ஏ குர்சி, ஏ அழகு, சும்மா பேர். ஏ கோபி கிருஷ்ணன், ஏ தூத்து. லூட்டா. லூட்டா லூட்டா. பசந்தி. பசந்தி கரெக்ட். டேய் மாப்ள, இவ பேசுறது குஜராத்தியே தான்டா. டேய் ஒரு நாள் ஜாம் நகர்ல இருந்து டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வரப்போ டிடி என் சட்டைய புடிச்சுக்கிட்டு வெளில போன்னு என்னமோ சொன்னா. என்ன சொன்னா? ஞாபகம் வந்துருச்சு. என்னது? கோனாரே பப்ளுஜி. எப்படி நான் சொல்றது புரிஞ்சுட்டா பாத்தியா? ஆமா ஆமா, இன்னொரு சொல்லு. கோனாரே பப்ளுஜி. ஐயோடா மச்சான், நீ சொன்னது ஒருவேளை கெட்ட வார்த்தையா இருக்குமோ? அடிச்சி வாய் மூடு. ஏண்டி கால் என்னடா ஊர் ஜனங்க என்ன தெரித்தி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. இப்ப என்னடானா ஏன் பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கிட்டு என்ன அடிக்கிறா? உன்னை இப்படியே விடக்கூடாது. முதல்ல கை நீட்டி அடிக்கிறாயா? கூடாது. இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவிலே பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா நான் யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆமா. என்ன ஓமா? முருகா, உன்னை தவிர என் குறைகள் எல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த ஏழை கொஞ்சம் கண் திறந்து பார்க்க கூடாதா? அப்பனே முருகா. அழகா அழகா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல.
அதனால பஸ்ஸுக்கு அடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி பாரு. பிள்ளைய சொல்லணும்னா அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன்? உனக்கு இவ்வளவு கோவம்? எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் எடுக்கலையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயோ, என்ன அலற சத்தம்? ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏன் கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தர் இங்க வந்திருக்காண்டா. ஐயோ, நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ, நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு. இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே, நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதால ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி, அது இருக்கட்டும். இப்படியே வா வெளியே போற? இல்ல, நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு விளக்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு, இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். பாடா பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்கோரா நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு போ. புக்காரோ. உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல? நீ இப்ப புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ, கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்து அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்ல. உன் காலில் வந்து கும்புற, நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கர்ப்பா, தோசை கர்ப்பா. ஓ, பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி, அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே. அது என்ன பாடா? பாடா பாடா. ஓ, வடையா? இந்த பாரு, நேத்து உன் கலர்ல ஒருத்தனை அடிச்சியே, அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ, பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க வர்றா, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா? 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை, இட்லி, வடை, புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துருவேன், கணக்கே கூடாது. இரு, இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான், அதுக்கும். ஏய், என்னடா இது? 555. இது வாங்க காசு எது? அது அதை விடுப்பா, நீ போன காரியம் என்னாச்சு? அது பொறுக்கலையா? ஆர்சி புக் கொடுத்தாதான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அப்ப பேங்க்கு எதை கொடுக்கறது? காலாங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பாத்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஐயோ, இக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டே. ஏய் அழகா, நின்றா வாங்க. என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் இட்லி பொங்கல் தோசை வடை சாப்பிடுறா? அடச்சை, காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசின்னா எனக்கு பரதாமா போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லம்மான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன், மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கா. உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல, செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி, ஒரு 10 ரூபா கொடு, இப்பயே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன், என்னையா மொபைல் ரெஸ்டாரண்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறேன். என்ன வண்டி ரெடி ஆகலன்னு சொல்றாங்க? ஓ, வண்டி.